செகண்ட் போல் டேசர் மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். காரையூர் டேக்கிங் ஆன் குளவாய்ப்பட்டி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க காரையூர். 4 ஓவர் ஃபார்மேட்டு, 1 ஓவர் பர் பிளே, 3 பவுலர் யூஸ் பண்ணணும். குளவாய்ப்பட்டியோட ரவுண்ட் ஒன் மேட்ச் வந்து நான் எடுக்கல, அப்போ தான் சாப்பிட போயிருந்தேன். ஓப்பனிங் பேர் ஒரு முரட்டு பேர் வந்திருக்காங்க. வீடியோ கேம் மாதிரி ஆனாங்கன்னு சொல்லலாம். அவங்க ஆன ரவுண்ட் ஒன் மேட்ச் அது. இன்னைக்கு டேயில் நம்ம எடுத்ததில் அதிகபட்ச ஸ்கோர் அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு 60+ வச்சாங்க. அந்த மேட்ச் தான் நம்ம எடுக்கல. பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக் ஹிட்மேன் பிரதீப். அந்த லெஃப்டி பேட்ஸ்மேன் இருக்காங்க திலீப், ஐஎஸ்பிஎல் பிளேயர். ஓப்பனிங் பவுலர் பிரவீன். முதல் பால் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு பந்து. டாட் பால். செகண்ட் பால் டூ மச் வித் ஆஃப் டாட்ஸ். அ கிராக்கிங் ஷாட் ரைட் ஃப்ரம் த பேக் ஃபுட். ஒரு 4 ஓட்டம் கிடச்சிருக்கு. அரைஞ்சிட்டாருங்க. உள்ள போடப்பட்ட பந்து மீண்டும் ஒரு ஆஃப் சைட் ஷாட். கிராஷ் பண்ணி காட்டியிருக்காரு. போன பந்தை விட ஃபுல்லராக தான் போட்டாங்க. கொஞ்சம் வித்து இருந்துச்சு. அந்த வித்தும் யூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இங்கே புல் ஷாட். ஆள் பக்கம் தான் அதுவும் போயிருக்கு. அங்கே பாருங்க போயிச்சோ. எஸ், மீண்டும் ஒரு பவுண்ட்ரி. கன்சிக்யூட்டிவாக அரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு டாட்டை போட்டுட்டு ஹேட்ரிக் 4. இன்னைக்கு நம்ம எடுத்ததில் ஹேட்ரிக் 4 பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல் பேட்ஸ்மேன் இங்கே பிரதீப் தான். பவுன்ஸ் கிடச்சிருக்கு பவுலருக்கு. ஆக்சுவலாக டீப் இந்த கிரீஸ் நிற்கிறார். ரொம்ப டீப்பாக நிற்கிறாரு. அதை தாண்டி அவசரப்பட்டு பேட்டை விட பார்க்கறது கிடையாது அவர். பந்து வரட்டும், க்ளோஸ் டு பாடி வரப்போ பவரை போட்டுக்கிறேன்னு வெயிட் பண்ணி ஆடிட்டு இருக்காங்க. போன மேட்ச் அப்படி தான் ஆடினார். போன மேட்ச் ஒரு அவுட் அண்ட் அவுட், அது ஒரு வீடியோ கேம் மாதிரி ஆடி காட்டினார். நான் வெளியே தான் பார்த்தேன். அது ஒரு வேறு மாதிரி இன்னிங்ஸ். யாருக்கான முயற்சி. லைட்டாக லெக் ஸ்டம்பை காட்டி ஒரு தட்டி விட்டார். அது ஃபுல் ஃப்ளிக் கூட கிடையாது. அம்பையர் முழுக்க என்ஜாய் பண்ணி ஆடுறாரு. ஒரு பவுண்ட்ரி. நிறைய பவுண்ட்ரியை பதிவு பண்ணி நாலாவது பவுண்ட்ரி இந்த ரோ. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே ஓவர் முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் 16 ரன்னுமே பவுண்ட்ரி. 4 பதிவு பண்ணி கொடுத்துருந்தாரு. செகண்ட் ஓவர் நியூ போல சந்தோஷ். திலீப் ஸ்டேக்கில் ஃபாஸ்ட்டாக போட்டு அந்த விக்கெட் அள்ளிட்டாங்க. ஒரு அண்டரேஜ், ஒரு மிகப்பெரிய விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவரும் டீப் இந்த கிரீஸ் தான் ஆடுறாரு. அவர் ரொம்ப டேஞ்சரான பேட்ஸ்மேனாக தெரிஞ்சார். இவரும் கிட்டத்தட்ட ஒரு 60 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க போன மேட்ச்சில். விக்கெட்டுக்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் பிரசன்னா ஸ்டேக்கில் லேட்டாக பட்டுச்சு. பட் தலையை தாண்டி போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக வேற போயிட்டு இருக்கு. சோஃபார் தடுக்க முடியலைங்க. அந்த இடத்துல ஒரு 4 ஓட்டம். கிரவுண்டடாக போயிருக்கு. அதிகபட்சம் ஒரு ரன்னா விடலை. அதை தாண்டி விடலை. ஃபாஸ்ட்டாக உள்ளே போட பார்த்து ஒரு மேசிவ் ஆறுங்க. ஒரு மான்ஸ்டர் ரஷாரை பார்க்க முடியுது. சேஞ்ச் ஆஃப் பேஸ், அதையும் பிடிச்சி ஒரு ஃப்ளாட் பேட்டிங். சப்ளைம் ஃபார்மில் இருக்காருன்னு காட்டுறாரு. இங்கே வரவுட்டு ஆடினார். மீண்டும் ஒரு 6. போன ஓவரில் தான் பிடிச்ச அத்தனை பந்துமே 4 மாற்றின பேட்ஸ்மேன் இப்போ 6களை பதிவு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். 2 பதிவு பண்ணியிருக்காரு. ஐயோ செம்மையாக வந்தாருங்க. கேட்சை பிடிச்சாருன்னு எதிர்பார்த்தப்ப கேட்சை விட்டுருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட ஒன்று. இங்கே நல்லா வந்தார். நல்ல ரீஜனை கவர் பண்ணி வந்தார். பந்தை பார்த்துக்கிட்டே வேற வந்தார். கையில் போட்டு விழுந்துருச்சு. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 34 ஆடி இருக்காங்க. 1 விக்கெட் விட்டுருக்காங்க குளவாய்ப்பட்டி. அடுத்த போலர் கதிர். சொன்னது கேட்டுருச்சு போலக்கு. க்ளோஸாக அடிச்சிருக்காரு. ஃப்ளக்ஸில் அடிக்க சொன்னாங்க. மீண்டும் ஒரு 6. இதோட 3வது 6. 4 பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு 1/2 காட்டிருக்கோன்னு யோசிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக காலில் சொருவிருக்காங்க. லெக் பை உண்டு. ஓடி எடுக்கப்பட்ட ஒன்றா இருக்கும். கிளாஸ் ஆடி கொடுத்தாரு. வர விட்டு இன்சைட் அவுட் ஷாட். விட்டுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. எஸ், எனக்கு தெரிஞ்சு குத்தி பேருக்கு ஒரு பவுண்டரின்னு நினைக்கிறேன். நல்லா பந்து. மீண்டும் உள்ளதான் போட்டிருக்காரு பவுலர். பாட்டமேட்டை லைட்டாக யூஸ் பண்ண பார்த்தாங்க. டீப் ஸ்கோர்லேயே ஆள் போட்டிருக்காங்க. அது கேப்பில் வேற போயிருக்கு. பார்த்து விட்டுட்டாங்க. உள்ளே பூந்து போயிடுச்சு. நிறைய ரன்ஸ் லீக் ஆகியிருக்கு. இது ஆனால் ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ட்ரை பண்ணியிருந்தா கரெக்டாக கம்யூனிகேஷன் போயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி கிளாஸ். டிபிக்கல் ஷாட் ஃப்ரம் பிரசன்னானே சொல்லலாம். ஒரு மேசிவ் டார்கெட் வேற காத்திருக்குன்னு சொல்லுவேன் இன்னைக்கு.
3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 55 ஆடி இருக்காங்க. அதே ஒரு விக்கெட் விட்டு இந்த ஒரு மீண்டும் பிரவீன் அவருக்கான 2வது ஓவர். ஃப்ளாட் அண்ட் ஃபாஸ்ட் 6 ஓட்டம். கீனாக வாட்ச் பண்ணுறாங்கிறதா காட்டுறாங்க இங்கே. டீப் இந்த கிரீஸ் இன்னாலுமே ரொம்ப க்ளோஸாக நிற்கிற ஸ்டிக்கு கவர்லாம். ஒரு சில பேட்ஸ்மேன் தான் நிற்கிறாங்க. அந்த ட்ரிகர் மூவ்மெண்ட் எப்படியோ எடுத்துடுறாங்க நேரில். ஸ்லோவர் 1 வர விட்டு ஒரு ஃப்ளாட் பேட்டிங். ஃபீல்டர் மேலே பட்டிருக்கு. அதிகபட்சம் ஒரு ரன் வச்சுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. வித் ஆன் ஆஃபர்ட் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தாரு. ஓப்பன் ஸ்டான்ஸில் வர நிற்கிறாங்க. டாட் பால் ஹை இன் தி ஏர். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியான்னு பார்ப்போம். விட்டுட்டாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுட்டாங்க. 2 பேட்ஸ்மேனுக்குமே லைஃப் கொடுத்துருக்கீங்க. அந்த லைஃப் ரொம்ப பே பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். விடப்பட்ட கேட்சுகள் ரன்னாக ரொம்ப பெரிய ரன்னாக மாறி இருக்கு. பின் பாயிண்ட் யாருக்கார். டாட் பால். குழாய்படி அண்ணா முதல் ரவுண்ட்லேயே ஒரு 50 அடிச்சிருந்துருக்காரு. நான் தான் கவனிக்காம விட்டேன். விட்டு பார்த்தாரு பேட்டை. இந்த பால் 6 மாறினா 6. மீண்டும் ஒரு 1/2 சதம் இங்கே. பிரதீப் ஒரு பேட்லேருந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்ததுக்கு ஒரு 1/2 சதம் போட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். டார்கெட் 70 ரன்னு. சேசிங்காக மணி சைடில் இருக்க போகிறாங்க. அந்த எண்ணில் சந்தோஷ் இருக்காங்க. காமன் பவர் பிளே போகிறதுக்கு பிரதீப்பே வந்திருக்காங்க. போன மேட்ச் நம்ம எடுக்காத மேட்ச்சில் வந்து ஐ திங்க் 2 ரனில் போட்டிருந்தார். 2 விக்கெட் எடுத்து. ரொம்ப பெரிய சேஸ் எடுக்கணும் மதுன்னு நினைக்கிறாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 2. செகண்ட் பால் ஃபுல்லராக உள்ளே வந்தார். வைடிஷ் லாங்கான் அங்கிட்ட வச்சுருந்தாங்க. முதல் பந்துக்கு அப்புறம் ஆளை மாற்றி கண்ட்ரிலே வச்சாங்க. சப்போர்ட் பண்ணி பார்த்தாங்க. ஒரு சேஞ்ச் அப்பே பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட். ஒரு லெக் கட்டரை பார்க்க முடியுது. பாடியில் போட்டிருக்காரு. விடாமல் ஒரே கையில் பிடிச்சாங்க. டாட் பால். ஆனால் ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. அதே லெக் கட்டர். பட் கட்டரை ஃபாஸ்ட்டாக வேற போட்டார். இந்த தடவை வேகத்தை கம்மி பண்ணாங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் மாது. ஷாட். பட் அதுக்கும் ஆள் இருக்காங்க. 4 முன்னாடி குத்திருச்சு. பம்ப் வேற எடுத்துருச்சு. ஃபாஸ்ட்டாக வேற போயிடுச்சு. லாங்கான் வச்சு போட்டிருக்காங்க. அதிகபட்சம் சிங்கிளாக தான் இருக்கும். வேகத்தை கம்மி பண்ணி போட்டிருக்காரு. நல்ல ஃபீல்டர் வேற. முன்னாடி வந்து பார்த்தாங்க. கரெக்டாக வந்து பார்த்தாங்க. வேகத்தை அடுத்துட்டாங்க. பவுண்டரி விடல இதையும். போன பால் ஓடி எடுக்கப்பட்ட 2 தான். மீண்டும் முன்னாடி வந்து பார்த்தாரு. ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தாரு. சிங்கிள் மட்டும்தான். நல்ல இடம். லெஃப்ட்டுக்கு இந்த சுவிட்சுக்கு இடம் கொடுக்காத ஒரு இடம். நீங்கள் நிறைய பவுலர் அந்த இடத்துல போட்டு பார்த்துருக்கேன். அடுத்த நியூ பவுலர் தனபால். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 12 ஆடி இருக்காங்க. 1 விக்கெட் விட்டுருக்காங்க. பேட்டில் பட்டு வந்துச்சா? எஸ், எனக்கு தெரிஞ்ச விக்கெட் அதுதான். விக்கெட் தான். வந்தவொடனே சாஃப்டா டெலிகேட் டச் கொடுத்தாரு பேட்ஸ்மேன். பல பேருக்கு கிடைக்காத ஒரு டெலிகேட் டச். அந்த டைமிங் அந்த பேட்ஸ்மேன் கிடைச்சி போச்சு. வந்தவொடனே சூப்பராக ஒரு நாளை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. டாஸ் பால். நின்ன இடத்துலேருந்தே ஒரு ஃப்ளாட் பவர் போட்டு பார்த்தாரு. அங்கே டோரா ஃபீல்டர். மீண்டும் ஒரு விக்கெட் இந்த ஓவரில். ஸ்ட்ரைக்கில் பிரவீன். அந்த ரேஜ் விக்கெட் கீப்பர் கையில் நின்று போச்சு பந்து. ஆள் ஏற்றி வச்சிருக்காங்க. கேட்சுக்கு முன்னாடி வந்தார். இப்போ நீங்கள் நகரவே தேவையில்ல. கைக்கே கேட்ச் வந்துருச்சு. அதை வெட்டு தரலாங்க. மேடி எங்க அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ஸ். ஃபுல்லர் பால். கேட்சிங் பயிற்சின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. அங்கே டோரா அவருக்கு விக்கெட் வேட்டையான ஒரு ஓவராக போட்டு கொடுக்குற தனபால். இங்கே
போட்ட ஒரே ஓவரில் 4 விக்கெட்டு தனபால் அவருக்கு. இந்த ஓவருக்கு திலீப் ரஞ்சன் ஃப்ரம் ISPL. லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஆர்ம் பவுலர். முதல் பால் நோ சான்ஸ், கொடுக்கவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே யார்கர் பிளாக் ஹோல். அது மீண்டும் யார்கர், ஒன் செகண்ட் யார்கர். அதே ஷாட், அதே பால், அதே டாட். கையை திருவி போட பார்த்தாரு. கிருபாஸ்டெக்ல நியூ பேட்ஸ்மேன். பிக்கா ஓடி எடுக்கப்பட்ட 1. கோபி ஸ்டேக்கில் இருக்க போகிறாங்க. லெஃப்ட்டுக்கு லெஃப்ட்டு ஒரு ஷார்ட் பால், ஸ்லோவர் பவுன்சர். தனபால் அவர் பக்கம் போயிருக்கு. 1 more remaining மேட்ச்சில். ஷார்ட்டு வெண்ட் ஆஃப் லைக் எ ஃபயர் கிராக்கர். அங்கே 4 ஓட்டம் பட் டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. போல் டிசைரை வின் பண்ணியிருக்காங்க இங்கே குளவாய்ப்பட்டி.